ஹைதராபாத் போலீசார் அல்லு அர்ஜுனை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் 5 புஷ்பா உலகமெங்கும் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஹைதராபாத்ல ரிலீஸ் ஆகும்போது அங்க அதிகாலை காட்சி வந்து நடந்திருக்கு. அதாவது 4 மணிக்கு அந்த சிறப்பு காட்சி பார்க்கறதுக்காண்டி அல்லு அர்ஜுன் வந்து யார்கிட்டையும் சொல்லாம வந்துட்டாரு. அதனால வந்து அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிறைய தள்ளுமுள்கள் ஏற்பட்டுச்சு. அந்த கூட்ட நெரிசல்ல ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இறந்த பெண்ணோட கணவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அதாவது தியேட்டர் நிர்வாகம் மேலையும் அல்லு அர்ஜுன் மேலையும் அவர் வந்து சொல்லிக்காம வந்துட்டாரு, அதனால அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு, இல்லைன்னா அந்த நெருடல் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு அல்லு அர்ஜுன் மேலையும் சாந்தி தியேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த தியேட்டர் நிர்வாகம் மேலையுமே வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அல்லு அர்ஜுன் வந்து மன்னிப்பு வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்து இப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல, அதுக்கான செலவை வந்து நாங்க ஏத்துக்கிறோம், குழந்தைங்களுக்கான படிப்பு செலவையும் நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆனனால இப்போ கஸ்டடிக்காண்டி வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா அவர் சொல்லிக்காம வந்தது தப்பு, அவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டு வந்திருக்கணும், போலீஸ் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணிருக்கணும், அப்படி பண்ணியிருந்தா இந்த உயிர் சேதத்தை வந்து தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது வந்து விபத்து தான், இது அந்த டைம்ல எப்படி பண்ணிருந்தாலும் தடுக்க முடியுமா அப்படின்றது வந்து தெரியல, இப்படி அவர் படம் பார்க்க வராரு அப்படின்ற போது மீடியா எல்லாருக்கும் தெரியும், ஆனா எப்படி மொத்த மக்களுக்கு தெரிவிக்கிறது, நாளைக்கு அவங்க எங்க வெளியே போனாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போகணுமா, இப்போ ஒரு மாலுக்கே போறாரு அப்படின்ற போது மக்கள் எல்லாரும் சொல்லிட்டு தான் போகணுமா, அங்க நெருக்கடிகள் ஏற்படாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பினர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.